அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, 2 டே சீரியல் ரிவ்யூ பார்ட் கௌரி. கௌரி சீரியல்ல அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா, இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாளை பிடிக்குமா, இல்லை அந்த வில்லன் கேரக்டரில் கூடிய நம்மளோட சாண்டி மற்றும் காலன் மந்திரவாதியை பிடிக்குமான்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கௌரி சீரியலில் இப்போ என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துட்டு இருக்குதுன்னா, நம்மளோட சரவண பெருமாள் துர்காவுக்கு மணி கட்டுறதுக்காகவும் ஏமாத்துறதுக்காகவும் தன்னை மாதிரியே ஒரு டூப்பு ஒரு மாஸ்க்கை போட்டு ஒருத்தனை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை அவரை மட்டும் ஏமாற்றிக்கலைங்க, நம்மளோட டிஎஸ்பி நந்தினியும் துர்காவையுமே ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் நம்மளோட துர்கா வந்து ஏமாறலைங்க, நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மட்டும் தான் ஏமாந்து போயிட்டாங்க. கடைசியில் மாஸ்கெல்லாம் கழட்டிட்டு நம்மளோட டிஎஸ்பி நந்தினி தீவிரமான விசாரணையில் இருக்கும்போது மாஸ்கெல்லாம் வெளியே வந்துட்டு பின்னாடி, நான் உண்மையானவங்களை என்னோட குடும்பத்தை வந்து மிரட்டி ஏமாற்றி பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கிறான் சரவண பெருமாள், அதனால தான் நான் இப்படி நடிக்க வேண்டியதாக போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளோட துர்கா வந்து டூப்பாக இருக்கிறவனை கொல்லவும் இல்லை. நம்மளோட தெலுங்குக்காரி வேஷத்தில் நம்மளோட டிஎஸ்பி நந்தினிக்கு அங்கே இருக்கிறது வந்து உண்மையான சரவண பெருமாளே இல்லைன்னு சொன்னதுனால நம்மளோட நந்தினி மேடமும் சந்தேகப்பட்டு அவனை விசாரித்த போது தான் இந்த விஷயம் தெரிய வந்தது. சரி, ஓகே, அடுத்தது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, நம்மளோட கௌரி பாப்பாவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் காட்டிட்டு இருந்தாங்க. நம்மளோட கௌரி பாப்பா மறுபடியும் ஒரு கோயிலேருந்து அந்த பெட்டியை திரும்ப எல்லக்காளி கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக எல்லா ஊர் மக்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளோட கௌரி பாப்பாவை நம்மளோட இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாளே கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட போகிறாரு. வந்து அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதாவது நீ போதைப் பொருள் கடத்துகிற அந்த மாதிரின்னு சொல்லி எப்படியோ ஒரு விதத்தில் நம்மளோட கௌரி பாப்பாவை கடத்திட்டு போகிறாரு. அப்போ நம்மளோட துர்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது நம்மளோட துர்கா ரொம்பவும் ஆக்ரோஷமாயிட்டாங்க. உன்னோட சாவை இனிமேல் யார் கையிலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல்ல முறை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எபிசோட் வெயிட் பண்ணி மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.